அனைவருக்கும் வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி கொத்தடிமை கூட்டம் நடந்துச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கொத்தடிமை கூட்டம், அவங்கள பொறுத்த வரைக்கும் சென்சி மீட்டப் தான். அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்களப்பா, நாங்க கொத்தடிமை தான். நீங்களே பாருங்க. மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். எருமை, இதுல பெருமை வேற. சொல்றதுக்கு வெக்கமா இல்ல, நாங்க கொத்தடிமை தான். சோசியல் மீடியாவே கழுவி ஊத்துட்டுக்காங்க. இந்த மீட்டப் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, அதாவது தமிழக வெற்றிக்கழகத்துக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் எப்படியோ இந்த மாதிரி சென்சி கிட்ட இந்த மாதிரி ஃபார்ம் கொண்டு வரலாம். அதாவது தமிழக வெற்றிக்கழகம் சோசியல் மீடியாவில தான் ஜெயிச்சது, நாமளும் சோசியல் மீடியாவில் இறங்கி ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்க. டேய், நீங்க தோத்ததுக்கு காரணமே குடும்ப அரசியல், ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து இப்படி திமுக பண்ணனால தான் தோத்துட்டாங்க. ஊழல் அதிகமாயிடுச்சு, இதனால தான் திமுக தோத்ததே. சோசியல் மீடியா ஒரு காரணத்தை வச்சு நீங்க ஊட்டாதீங்க. சோசியல் மீடியா இருந்தால் மட்டும் நீங்க ஜெயிச்சுவீங்களா? இது தப்பு, தவறு. கண்டிப்பா களத்துல இறங்கணும்னா உண்மையா அடுத்த மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி களத்துல இறங்கினா தான் நீங்க ஜெயிக்க முடியும். சோசியல் மீடியாவில நம்பி போனா காலத்துக்கு நீங்க ஜெயிக்கவே முடியாது. அதுல ஒருத்தன் பேசியிருக்கா, என்ன பேசியிருக்கான் பாப்போம். வெட்ட வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்க ஆலமரம் திமுக. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே இப்படி பேசிட்டு போறான்? டேய், என்னடா பேசுவீங்க? இதெல்லாம் தெரிஞ்சு பேசுறீங்களா? இப்படிலாம் பேசினா நம்மளை கல்வியை ஊற்றுவாங்க, சோசியல் மீடியாவில் வச்சு செவன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்கள் என்ன பண்ணாலும் வேஸ்ட்டு, எப்படி பண்ணாலும் வேஸ்ட்டு, அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் டிஎம்கேவை காலி பண்ணும் போது நீங்கள் தான், அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி அந்த மீட்டப்பில் பார்த்தீங்கன்னா சென்சி கிட்னா 30 வயசு 35 வயசுக்குள்ள இருக்க இளைஞர்கள் தான் வருவாங்க. ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே இருக்காது. வயசான அந்த கூட்டத்தில் பார்க்கும்போது 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் தெரியுது. இதுக்கு பேர் சென்சி கிட்டடா. இதுலேயும் காசு கொடுத்து கூட்டத்தை வச்சிருக்கீங்க. உண்மையை சொல்லப்போனா நீங்க எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸை தொடக்கூட முடியாது, அழிக்க முடியாது.